ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நூலகம் சமையல் டு அரசியல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ரெசிபி பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை ஒரு கட்டு, கோதுமை மாவு, கடலை மாவு, மஞ்சப்பொடி, ஜீரா பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, சால்ட்டு, வெல்லம் ஒரு பீஸ், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு ஒரு கப்புக்கு 4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணும். வெல்லத்தை ஊற வச்சுருக்கேன், இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கணும். இதையும் அதிலேயே விட்டு பிசைஞ்சுக்கணும். இது அரை ஸ்பூன், இது அரை ஸ்பூன், இது அரை ஸ்பூன். மஞ்சப்பொடி கொஞ்சம், சால்ட்டு தேவையான அளவு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ கடலை மாவு ஒரு கப் போட்டுக்கிறோம். ஒன்று, 2, 3, 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வெந்தயக்கீரையை அலம்பி நல்லா எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி. அதை போட்டுக்கிறோம். தயிர், இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன், இந்த வெல்ல தண்ணியும் விட்டுக்கிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் இதில் போடுறோம். இது அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும். வெந்தயக்கீரையிலேயே தண்ணி இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இதுக்கு தொட்டுக்க வெங்காய தயிர் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி, எல்லாம் தயிர் பச்சடியாக தொட்டுக்கலாம். காரம் இதுலேயே இருக்கிறதுனால வெறும் தயிர் பச்சடிகள் போடும். இல்லை நம்மளுக்கு வேணும்னா ஒரு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தொட்டுக்க. தண்ணி நம்ம மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். எல்லா சப்பாத்தியும் பண்ணுற மாதிரி தான் இது. இதில் வெந்தயக்கீரை, தயிர், வெல்லம்லாம் போட்டுப்போம் எக்ஸ்ட்ரா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஹோட்டல்லாம் வைப்பால, ஆமாம், அந்த மாதிரி சும்மா ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிடலாம். ஆமாம், இதுதான் பதம். இது நேராக நேராக தண்ணி விட்டுக்கும், அதனால் இது கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும். அந்த கீரையோட நீத்து போகும். இப்போ சப்பாத்தி மாவு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய். ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டோம். அது மாவு பிசைஞ்சு முடிச்சோன்னு தான் சொல்லணும். இது பிசைஞ்செல்லாம் வச்சு எடுக்கூடாது. கையோடு பிசைஞ்சோடனே விட்டு எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப ஈடாக வராது. கஷ்டப்படுது, நிறைய மாவு தூக்கி பண்ண வேண்டியது. ஒட்டாமல் இது மாதிரி வரணும். எண்ணெய் போட்டால் தான் இப்படி ஒட்டாது. இவங்க சாஃப்டாக தான் இருக்குது மாவு, ரொம்ப இதாகவும். இப்போ சப்பாத்தி இடலாமா?
இந்த சைஸ் ஊற்றிக்குங்க சப்பாத்திக்கு. எல்லா சப்பாத்தியும் சொல்கிற மாதிரி லைட்டாக தொட்டா போதும். போதும். நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான். ஆயில் மேலே போட்டு வச்சு தடவிக்குங்க. எண்ணெய் 2 பக்கமும் இது மாதிரி திருப்பி தடவணும். பப்பு வடை பார்த்ததா இந்த மாதிரி வடத்தை திருப்பி போட்டுட்டு ஆமாம், இந்த மாதிரி உப்பின்னு வரப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ நம்ம இஷ்டம். நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லோரும் இப்போ நெய் வேண்டாங்கிறாலேன்னு நான் ஆயில் விட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெய் விட்டுக்குங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை சப்பாத்தி பார்த்துட்டிங்களா? இதே போலயே உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். மேற்கொண்டு இதே போல நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.